தன் ஜீவனை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் இழந்து போயிடுவான். அநேக நேரத்துல இந்த வசனம் நமக்கு புரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம் 25ஆம் வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இதுல இது ஜீவனை காத்துக் கொள்ளுகிறவன் அல்லது ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போயிடுவான். என் நிமித்தமாய் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்படின்னா நம்ம செத்துடணுமா? அப்படி இல்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமியில் நம்ம வாழ்வதற்கு தேவன் ஜீவன் கொடுத்திருக்காரு. இந்த ஜீவன்ல நம்ம வேலை செய்யறோம், சம்பாதிக்கிறோம். நமக்கு வர சம்பாதனையை நம் செலவு செய்யறதுக்கு நமக்கு உரிமை இருக்கா? உரிமை இருக்கு. அது தவறா? இல்ல. நான் சொல்றது நல்ல விதத்துல. அது தவறா? இல்ல. அதாவது இப்ப நம்மளுக்கு ஒரு 12, 24 மணி நேரம் இருக்கு இல்லைங்களா? இந்த 24 மணி நேரத்துல நமக்கு என்று 1 மணி நேரம் செலவு செய்யறது தப்பா? இல்ல. அந்த 1 மணி நேரம் நம்ம எதனா வெளிய போலாம். 1 மணி நேரம் நம்ம எங்கேயாவது எதனா வாங்குறதுக்கு சில பேர்லாம் ஷாப்பிங் எல்லாம் போவாங்க. அந்த மாதிரி நம்மலாம் நிறைய பேர் போறாங்க. இதெல்லாம் தப்பானா? இல்ல. இதெல்லாம் ஜீவன் தானே. இதெல்லாம் நமக்குரியது. இந்த பூமிக்குரிய உரிமைகள். அப்பதான் கிறிஸ்து சொல்றாரு. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் எழுந்து போயிடுவான். அதாவது இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம், காலம், தாளந்து இதெல்லாம் எனக்கு என்று பயன்படுத்த நாம் நினைத்தோம் என்றால் வீணாய் போகும் என்ற. ஏன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணும் இல்ல. ஒரு 1000 கோடி சம்பாதிச்சு வச்சுட்டு நாளைக்கு செத்து போயிட்டா என்ன பிரயோஜனம்? நாம் சம்பாதிக்கிறது வேற ஒருத்தவங்க வந்து ஆளுகை வேற ஒருத்தவங்க அனுபவிக்குவார்கள். இதைத்தான் பிரசங்கில சாலமோன் உணர்ந்து எழுதுறார். இதெல்லாம் வீண்ட்டாரா. இப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னா, என் நிமித்தமாக தன் ஜீவனை எழுந்து போகிறவன் கண்டடைவான். ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு எனக்கு 1 மணி நேரம் தேவன் கொடுத்தாரு. நான் அந்த 1 மணி நேரத்தை டிவி பார்க்கலாம். நல்லதே பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. நான் 1 மணி நேரத்துல நான் எங்க போய் நண்பர்களை சந்திச்சு நான் சும்மா சந்திக்கிறேன். நான் ஏதோ தப்பெல்லாம் பண்ணல, சந்திக்கிறேன். நான் 1 மணி நேரம் சும்மா எடுத்துக்கிறேன். நான் வண்டி எடுத்துட்டு நான் அப்படியே ஃப்ரீயா மைண்ட் ஃப்ரீ பண்ணி சுத்துறேன். நான் 1 மணி நேரம் ஏதோ மாலுக்கு போறேன். நான் எந்த தப்போ செய்யல. நான் சும்மா இதெல்லாம் என்னோட ஜீவன். ஆனா இதை இழந்து அந்த நேரத்தை தேவனுக்காக செலவு செய்து வசனங்களை படிக்கிறதும், மற்றவர்களுக்கு சொல்றதும், அல்லது அதன்படி நடக்கிறதும் இருக்குது பாருங்க. இதை செய்கிறவர்கள் கண்டுபிடிச்சிடுவாங்க. எதை கண்டுபிடிக்குவாங்க தெரியுங்களா? சாகாமை உள்ள ஜீவன். அதுதான் சொல்றாரு.